ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான வீரஜி அப்படின்ற ஒரு தரமான ஹாரர் கலந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தெலுங்கு படங்க. இப்போதைக்கு தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத ஒரு 10 பேர்த்துக்கு ஈவெண்ட்டில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்விடேஷன் போதுங்க. அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக பணமும் கொடுத்துட்றாங்க. கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தையும் அமுச்சு வச்சிடறாங்க. அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த 10 பேரும் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஈவெண்ட் நடக்கிற இடம் மாதிரியே இல்லை, ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்குது. அங்க போன இந்த 10 பேர்த்துக்கும் அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த 10 பேர்த்துல ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க. சரி, பேய் தான் இதை பண்ணுது அப்படின்னா பேயவே வர வச்சிடலாம் அப்படின்னு ஓஜா போர்டும் விளையாடுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னன்றது தான் மொத்த படமே. கிளைமேக்ஸ்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சத்தியமா எதிர்பார்க்கல. உண்மையிலேயே ஒரு ஒர்த் வாட்சான படங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சுடுகாட்டை காட்டுறாங்க. அங்கே ஒரு டெட் பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த டெட் பாடி எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த ஒரு சாமியார் பூஜையெல்லாம் பண்ணி ஒரு பானையில் அந்த சாம்பலை எடுத்து போட்டு இன்னொரு நபர்கிட்ட கொடுக்குறாருங்க. அந்த நபர் அந்த சாம்பலை வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஒரு இடத்துல போய் அந்த சாம்பலை வச்சு பயங்கரமாக அழுகுறாரு, பயங்கரமாக கத்துறாருங்க. இறந்து போன நபர் யாரு, எப்படி இறந்து போனாரு அப்படின்ற டீட்டெயில் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இந்த சம்பவம் நடந்து 5 நாள் கழிச்சு என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷன்ல தான் கைஸ் பிரபாகர் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேர்மையான போலீஸ் ஆபீசர் மாதிரி தான் கைஸ் தெரியுது. வழக்கம் போல இவர் டியூட்டிக்கு போறாருங்க. காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையனை போட்டு உரின்னு உரிச்சு வச்சிருக்காங்க இந்த போலீஸ்காரங்க. என்ன நடந்தது அப்படின்னு பிரபாகர் கூப்பிட்டு கேட்க அப்பதான் அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, இந்த பையன் காலங்காத்தாலேயே காலேஜ் முன்னாடி ஸ்டஃபிங் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தான், கையும் களவுமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வித்துட்டு இருந்த ஸ்டஃபிங் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரியுது அது ஒரிஜினல் எல்லாம் ஃபேக். இருந்தாலும் அவன் பண்ணது கிரைம். இந்த பையன் மேல கேஸ் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணோம்னா இந்த பையனோட ஃபியூச்சர் பாதிக்கும். அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வார்ன் பண்ணி இவனுக்கு ஒரு கவுன்சிலிங்கை கொடுத்து வீட்டுக்கு அமுச்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி பிரபாகர் சொல்லிடுறாருங்க. அந்த டைம் பார்த்து பிரபாகருக்கு ஒரு கால் வருது. யாரோ ஒரு இன்ஃபார்மர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. அப்படியா, நான் உடனே ஸ்பாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர் கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு காதலன் காதலி பீச்சில் அப்படியே கிடக்குறாங்க. பார்த்தா செத்து கிடக்குற மாதிரி தெரியுது. போதும் எந்திரிங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே எந்திரிக்கிறாங்க. அப்பதாங்க தெரியுது இவங்க 2 பேரும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக வந்திருக்காங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்னா சாதாரணமா இருக்கக்கூடாது, ஒரு கான்செப்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த போட்டோகிராஃபரோட பேரு கான்செப்ட் ராஜுங்க. இவர் போட்டோகிராஃபரா வந்தாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன், இல்லாட்டி கல்யாணத்தையும் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு இவருக்கு ஊருக்குள்ள ஃபேன்ஸ் இருக்காங்க. அங்க கட் பண்ணா வேதா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. கணவர் வேலைக்கு போயிருக்காரு. வேதா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஐடியா வருது. டைரி எடுத்து எழுதிட்டு உடனே தன்னோட கணவருக்கு போனை போட்டு எனக்கு புதுசா ஒரு ஐடியா வந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கணவர் வேதா சொல்றதை கேட்காமயே ரொம்ப நல்லா இருந்தது, அம்மா கிட்ட போய் சொல்லு, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா வேதா ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன், படுமொக்கையான ஜோக்கெல்லாம் எழுதுவாங்க. அதனாலதான் கணவர் பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கோத்து விட்டு இருக்காரு. மாமியார் கிட்ட போயிட்டு அத்தையா நான் புதுசா ஒரு ஜோக் எழுதி இருக்கிறேன், இதை கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, சுத்தமா முடியல, நீ ஏதோ ஈவெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, டைம் ஆயிர போது உடனே கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஆமா அத்தையா மறந்தே போயிட்டேன், நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேதா கிளம்புறாங்க. தப்புச்சுண்டா சாமி அப்படின்னு மாமியார் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு போறாங்க இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு கார் ஒன்று இவங்களை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கு. அந்த கார்ல வேதாவோட சேர்ந்து இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா சிட்டியில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போதுங்க. ஏதோ ஊட்டி மாலை மேலே ஏறுற மாதிரி அப்படியே வளைஞ்சு 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 ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போதுங்க. அந்த இடத்த ரீச் பண்ண உடனே அங்க ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் இருக்கிறாரு. அவரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவர்கிட்ட இந்த கான்செப்ட் ராஜ் போயிட்டு பேசுறாரு. நீங்க ஃபிலிம் ப்ரொடியூசர் தானே சார், உங்களோட படத்தை நான் பார்த்துருக்கேன், உங்களோட படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்க படம் ஃப்ளாப்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே ஈவெண்ட் மேனேஜரான அசோக் பார்த்தீங்கன்னா வாங்க எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்தவங்களை எல்லாம் உள்ள கூட்டிட்டு போறாரு. யாரெல்லாம் இப்போ உள்ள போறாங்கன்னா வேதா, கான்செப்ட் ராஜும், இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர், அது மட்டும் இல்லாம சுதா அப்படின்ற ஒரு டாக்டரும் இவங்க கூட உள்ள போறாங்க. இந்த இடம் ஈவெண்ட் நடக்கிற இடம் மாதிரியே இல்ல, அப்நார்மலா இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் வந்து செலிபிரிட்டி சாமியார். ஏதாவது செலிபிரிட்டி படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவர்கிட்ட கருத்து கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. அந்த வகையில ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் இவர்கிட்ட கருத்து கேட்டுட்டு படம் பண்ணியிருக்காரு. படம் அற்ற ஃபிளாப். ஏன் சாமி உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணியுமே இப்படி ஃபிளாப் ஆயிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் அப்படின்றாரு. தெரியும் அப்படின்னா அப்புறம் ஏன் சாமி என்ன படம் பண்ண சொன்னீங்க அப்படிங்கும்போது, ஆக்சுவலா உன்னோட 2வது படம் தான் ஹிட் ஆகும், நான் முதல் படம் ஃபிளாப் ஆகும் அப்படின்னு சொன்னா நீ முயற்சியே பண்ண மாட்டேன், அதனால தான் நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப 2வது படம் கண்டிப்பா ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்றாரு. என்ன சாமி சொல்றீங்க அப்படிங்கும்போது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஃபிலிம் ப்ரொடியூசரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாருங்க. அப்புறம் இந்த டாக்டர் சுதா இருக்காங்க இல்லையா, இந்த ஈவெண்ட் மேனேஜரை மீட் பண்றதுக்காக போறாங்க. வெயிட் பண்ணுங்க மேடம், எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, நான் இங்க ஈவெண்ட்ல கலந்துருக்கா வரல, நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள இந்த கேமராமேன் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாருங்க. இப்போ அந்த இடத்துக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் பிரபாகரனும் வந்திருக்காரு. அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. கேமராமேன் ராஜு பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் மேனேஜர் அசோக் கிட்ட
கிட்ட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியல அப்படின்றாரு. எதுவுமே தெரியாம எப்படா நீ எல்லாம் இங்க ஈவென்ட் மேனேஜரா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. அதே சமயம் போலீஸ் ஆஃபீஸர் பிரபாகர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் கைஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. டார்ச் அடிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேதா ஈவென்ட் மேனேஜரை கூப்பிட்டு எத்தனை மணிக்கு இங்க ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகும், நான் வேற கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும் அப்படிங்கும்போது ஈவென்ட் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும், 8:30க்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், 9 o'clock டின்னர் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு கிளம்புறாங்க. இந்த இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இதே விஷயத்தை தான் கான்செப்ட் ராஜு நோட் பண்றாரு. ஒரு ரூம்குள்ள போய் தவறுதலா தடிக்கி விட்டு கீழே விழுந்துடுறாருங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா வெள்ளை கலர்ல ஒரு உருவங்க. அதை பார்த்து பயந்துடுறாரு. பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கிட்ட போய் பார்க்கறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன சிலை தாங்க. இந்த சிலையை பார்த்தா பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க பின்னாடி ஒரு கையே என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த கப்பல் பாத்தீங்கன்னா ஹனிமூன் ட்ரிப்புக்காக வந்திருக்காங்க. சீப் ரேட்ல இந்த ஹோட்டல் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இங்க வந்து லாக் ஆயிட்டதா சொல்றாங்க. இங்க ஒண்ணுமே கிடையாது, அட்லீஸ்ட் ஏதோ ஈவென்ட் நடக்குதுன்றாங்க, அந்த ஈவென்ட்லயாவது கலந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கான்செப்ட் ராஜ் கிட்ட கேட்க கான்செப்ட் ராஜ் இவங்களை பார்த்து பயந்ததுல தண்ணி வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. கான்செப்ட் ராஜுக்கு தண்ணியை கொடுத்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஈவென்ட்டுக்கு வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த பில்டிங்கை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டாக்டரோட கையில சில போர்டெல்லாம் கிடைக்குதுங்க. அதை பார்க்கும்போது முன்னொரு காலத்துல இது ஒரு ஹாஸ்பிட்டலா செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. கரெக்டா 8 மணிக்கு அந்த ஈவென்ட் ஹால்ல அசம்பிள் ஆகுறாங்க. அப்ப இந்த அசோக் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இன்வெலப்பை எடுத்து ஓபன் பண்றாரு. அதுல நிறைய பேர்த்தோட பேர் போட்டிருக்கு. எல்லா பேருமே படிச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய பேருங்கள்ல சில பேர் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. காரணம் என்னன்னா அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நீங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நீங்க எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிற எல்லாருக்கு மேல இருக்கக்கூடிய கிரைமும் ஒன்னா அதுல போட்டு வச்சிருக்கு. அதை இந்த ஈவென்ட் மேனேஜர் படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. முதல்ல இந்த பிலிம் ப்ரொடியூசர் இவர்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல் ஈடுபட்டு இருக்காரு. மன உளைச்சல் தாங்க முடியாத அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறா. ரெண்டாவது இந்த சாமியாரு சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னோட பிரதரையே கொலை பண்ணி இருக்கிறாருங்க. அந்த தப்புக்காக தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மூன்றாவது நம்ம வேதா, இவங்க ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருக்கிறாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க கூட வேலை பார்த்த செல்வி அப்படின்ற ஒரு பொண்ணை ஏமாத்தி இருந்திருக்காங்க. ஸோ அந்த மன உளைச்சல் தாங்க முடியாம அவங்களும் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த குற்றத்திற்காக வேதா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த டாக்டர் சுதா இருக்காங்க இல்லையா, இவங்க கைனகாலஜிஸ்டா இருந்திருக்காங்க. பில்லு கட்டினாதான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னதுனால சிகிச்சைக்கு டிலே ஆகி இவங்களோட பேஷண்ட் இறந்தே போயிருக்காங்க. அந்த குற்றத்துக்காக இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் பிரபாகர் வந்திருக்காரு இல்லையா, அவரு ஒரு கைதியை லாக்அப்ல வச்சு அடிச்சிருக்காரு. அந்த கைதி அங்கேயே இறந்து போயிருக்கிறான். அந்த குற்றத்திற்காக இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஈவென்ட் மேனேஜரை ரவுண்டு கட்டுறாங்க. பார்த்தா அவன் பேர்லயே ஒரு கிரைம் இருக்குதுங்க. அவனும் பாத்தீங்கன்னா இந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி தான் எல்லோரும் போலவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். 8 மணிக்கு இந்த என்வலப்ப படிக்கணும் அப்படின்னு அவனுக்கு மெயில் வந்திருக்கு. அதனால இவன் கரெக்டா 8 மணிக்கு படிச்சிருந்திருக்கான். நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் எப்படி இந்த ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசனை பண்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க இந்த கிரைம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. இப்போ டாக்டர் சுதா பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட ஹிஸ்டரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றாங்க. ஊருக்குள்ள மனநல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த பில்டிங்கை கட்டி ஹாஸ்பிட்டலா மாத்தி நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல இதெல்லாம் நல்லபடியா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இந்த இடத்துக்கு ரஷ்யாவை சார்ந்த ஒரு டாக்டர் வந்து இங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறதா அட்மிட் ஆயிருக்கிற யாருக்குமே மனநல பாதிப்பு கிடையாது, எல்லோருக்கும் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அதனால பாத்தீங்கன்னா 1 by 1 இங்க இருக்கக்கூடிய பேஷண்ட் சாக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இது அந்த ரஷ்யன் டாக்டர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற வார்டு பாய் மூலமா விஷயம் வெளியில தெரிஞ்சு ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலை பேன் பண்ணி சீல் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பல வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல் அப்டண்ட் ஆயிருக்கு. இந்த விஷயம் டாக்டர் சுதாக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இவங்க படிக்கிற காலத்துல இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது அப்படின்ற கதையெல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா இந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க படிச்ச ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மென்டல் அசைலமா செயல்பட்டு இருந்த பில்டிங் அப்படின்னு சொல்ல இந்த ஹனிமூன் கப்பலுக்கு செம்ம ஷாக்கு. இது மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இங்க ஒருபோதும் இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், ஏதோ ஒரு பைத்தியக்காரன் நம்ம கிட்ட விளையாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா இவங்களுடைய கார் எதுவுமே இல்லைங்க. அந்த கார் எல்லாம் மர்மமான முறையில காணாம போயிருக்கு. இந்த சாமியார் தான் பேய் பூதம் சாமி கடவுள்னு பேசுறவராச்சே, இவருக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு பார்த்தா இவரும் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி பதறி போய் தான் நின்றுட்டு இருக்கிறாரு. உன்னையெல்லாம் நம்பி நான் வந்து கருத்து கேட்டேன் பாரியா, என்னையா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து வெளியே போறது இன்னும் ரிஸ்க்குங்க. அன்டைம் லைட் வெளிச்சமே கிடையாது. இந்த சூழ்நிலையில இந்த போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் யார் வரீங்களோ இல்லையோ நான் போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அவரு கூட போனா சேஃப் அப்படின்ட்டு கான்செப்ட் ராஜும் பிலிம் ப்ரொடியூசர் இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பிலிம் ப்ரொடியூசர் உச்சா போகணும் அப்படின்ட்டு ஒதுங்குறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் கான்செப்ட் ராஜும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இந்த பிலிம் ப்ரொடியூசர் வந்த பாடே இல்ல. என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல கான்செப்ட் ராஜு தனியா போறதுக்கு பயமா இருக்கு, நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இந்த பிலிம் ப்ரொடியூசரோட செருப்பு மட்டும் தான் இருக்குது, ஆளை காணோம்.
எங்கேயா போன அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க. பார்த்தா ரோட்ல ரத்தமா இருக்கு. என்ன சார் இங்க ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை அப்படியே டார்ச் அடிச்சுட்டே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா ஒரு குழிங்க. அந்த குழிக்குள்ள இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. யோ ப்ரொடியூசர் உனக்கு என்னையா ஆச்சு, அங்கே என்னையா பண்ணிட்டு இருக்க, உன்னை யாரையும் அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் ராஜ் கத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம், யாரோ ஒருத்தங்க இவங்க 2 பேர்த்தையுமே வந்து அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த அபடனான பில்டிங்க்கு ஒரு கார் வந்து நிக்குதுங்க. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு நபர் இறங்கி வராரு. அந்த நபருடைய பேரு ஆண்டி. இவன் ஒரு போதை ஆசாமிங்க. இந்த இடத்துல ஸ்டஃப் கிடைக்குது அப்படின்ற தகவல் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஸ்டஃப் வாங்குறதுக்காக இங்க வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். யாரா இந்த டைம்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஈவென்ட் மேனேஜர் தான் வந்து டோர் ஓபன் பண்றாரு. என்னோட ஸ்டஃப்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸ்டஃபா என்னையா வளரிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமா இங்க ஸ்டஃப் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதை வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன், சீக்கிரம் கொடு, பார்ட்டிக்கு டைம் ஆச்சு அப்படிங்கும் போது, ஏண்டா நாங்களே தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம், யாரா இவன் இங்க வந்து வளரிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப கான்செப்ட் ராஜு, பிலிம் ப்ரொடியூசர், அப்புறம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர், இவங்க 3 பேரும் வெளியே போனதுல அந்த பிலிம் ப்ரொடியூசரும் கான்செப்ட் ராஜு இறந்து போயிடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் உயிர் பழைக்கிறாருங்க. இப்போ உள்ள வந்த நம்ம ஆண்டி இருக்கான் இல்லையா, அவன் போய் அந்த இன்வெலப் ஓபன் பண்ணி பார்த்தா அவன் பேர்லயுமே ஒரு கிரைம் இருக்குங்க. அவன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சன்னியை பாத்தீங்கன்னா கொலை பண்ணி இருந்திருக்கான். அந்த குற்றத்திற்காக இவன் ஜெயிலுக்கும் போயிருக்கான். ஆனா இவனோட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஈஸியா இவன் வெளியே வந்துட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இவனுக்கு இல்ல. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவனுக்கு இன்விடேஷன் போயிருக்குது, இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க வந்தவங்க எல்லோருமே ஒரு கிரைமை பண்ணிட்டு வந்தவங்க தான். இப்போ உயிர் பழைச்ச போலீஸ் ஆஃபீஸர், இதுக்கு மேல நம்ம மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் செத்துருவோம், திரும்ப அந்த பில்டிங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி இந்த பில்டிங் வந்துகிட்டு இருக்காரு. இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு குழப்பத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆண்டின்றவன் என் ஸ்டஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியா தான் இருந்துகிட்டு இருக்கான். அவன் தான் போதை ஆசாமியாச்சே. இந்த ஒரு சூழ்நிலையில கதவு கிட்ட யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் தான். அவர்கிட்ட எல்லாருமே கேட்கறாங்க, உங்க கூட வந்த மத்த 2 பேர் எங்க அப்படின்ட்டு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பயத்தோட உச்சகட்டத்துல அறக்க பறக்க ஓடி வந்ததுனால இவருக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. அதனால ஃபர்ஸ்ட் தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்க அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர் ஷேர் பண்றாரு. இப்போ இந்த ஆண்டி இருக்கான் இல்லையா, இவன் கார் மூலமா தானே இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்ப இவனோட கார் இருக்கும் இல்லையா, அந்த கார் வழியா எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த ஈவென்ட் மேனேஜர் வெளியே இறந்து கிடக்குறாருங்க. ஒரு மாதிரி கீழே கிடக்குறாரு. அவர் இறந்துட்டாரா உயிரோட இருக்கிறாரான்னு யாருக்குமே புரியல. அதனால இந்த டாக்டர் சுதா பாத்தீங்கன்னா கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்தா ஈவென்ட் மேனேஜரும் இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஆண்டியோட கார்ல தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, ஆண்டியோட காரையும் காணுங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்க. ஆண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா எல்லாரும் சில் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி அடிக்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. யாரா அவன், இங்க இவ்வளவு சீரியஸா பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, ஆனா இவன் இவ்வளவு கூலா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பில்டிங்ல பவர் கட் ஆயிருது. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்தி வச்சு ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆண்டி பாத்தீங்கன்னா வேதாவை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வேதா எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே ஆண்டிக்கு கோவம் வந்துருது. நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டனோ அந்த கேள்வியை என்னைய பார்த்து கேளு அப்படின்னு சொல்ல உடனே இந்த வேதா பாத்தீங்கன்னா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்ககிட்ட பேர் தானே கேட்டேன், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல அப்படியே படுத்துக்கிறாரு. அப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹனிமூன் கப்பல் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு கிரைமை பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இவங்க என்ன கிரைம் பண்ணிட்டு வந்தாங்க, எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியல, எப்படி பிரதர் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த ஹனிமூன் கப்பல் கதையை சொல்றாங்க. சோ உங்களுக்கு ரீசெண்டா தாங்க கல்யாணம் இருக்குது. இந்த ஹஸ்பண்ட் யூசுவலாவே டிஸ்கவுண்ட்ல ஏதாவது கிடைக்குமா, கூப்பன்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபருங்க. அந்த வகையில இவருக்கு ஒரு கூப்பன் கிடைச்சிருக்கு. அந்த கூப்பனை ரெடியூம் பண்ணலான்னு போனா அந்த இடத்துல ரெஸ்டாரண்டே இல்லைங்க. அதனால இவரோட மனைவி பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காங்க. அப்பவே பாத்தீங்கன்னா இவருக்கு வேற ஒரு கூப்பன் கிடைச்சிருக்குது. அதுவும் ஒரு ஹோட்டல் ஸ்டே கூப்பன். அந்த கூப்பன்ல இருக்கக்கூடிய அட்ரஸை பார்த்து தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து இப்படி மாட்டிக்கிட்டதா சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்து யாரு சாக போறாங்க அப்படின்ற பயம் அவங்களோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆண்டி வந்து சொல்றாரு, என் கூட வாங்க அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல எல்லாருமே உட்கார வச்சு ஒரு ஓஜா போர்டை ரெடி பண்றாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலா காலேஜ் டைம்ல நான் இந்த கேம் விளையாடி இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எல்லோரும் சேர்ந்து இந்த கேமை விளையாடுவோம். ஸோ இந்த கேம் மூலமா இங்க இருக்கக்கூடிய ஆன்மாவை வெளியே கொண்டு வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்ற மர்மத்தை கண்டுபிடிப்போம். ஆக்சுவலா இது கொஞ்சம் சீரியஸான கேம். காலேஜ் டைம்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு கேம் மூலமா ஒரு பிரச்சனையாகி அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சாமியார் பாத்தீங்கன்னா எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது, சின்ன புள்ளத்தனமா இருக்குது இந்த விளையாட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் மட்டும் வெளியே வந்து நின்று தனியா தம் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதே சமயம் இந்த ஹனிமூன் கப்பல்ல ஒய்ஃபுக்கும் பாத்தீங்கன்னா இதுல பெருசா நம்பிக்கை இல்ல. இந்த சாமியார் பில்டிங்கை விட்டு வெளியே போனார் இல்லையா, அவர் எந்த இடத்துல நிக்கிறாரோ அந்த இடத்துலயே போயிட்டு இந்த ஒய்ஃபும் உட்காந்துக்கிறாங்க. அப்ப இந்த சாமியார் கிட்ட இங்க நடக்கிற மர்மத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த டிஸ்கஷனில் இந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இங்கே நடக்கிற மர்மத்துக்கு பின்னாடி ஆண்டி தான் இருப்பான்னு தோணுது, அவன் தான் இந்த கொலைகளெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னு தோணுது அப்படிங்கும்போது, எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, இல்லை அந்த ஈவெண்ட் மேனேஜர் அசோக் செத்து கடந்த போது இவன் ரொம்ப கூலாக தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டான் அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் போதை ஆசாமி அதனால தான் அப்படி கூப்பிட்டுட்டு இருக்கிறான், அப்படி அவன் தான் காரணம் அப்படின்னா அப்போ அவன் நம்ம கூட தானே இருந்தான் அந்த ஈவெண்ட் மேனேஜர் சாகும்போது, அப்போ எப்படி அவன் கிரிமினலாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாறி மாறி வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹனிமூன் கப்பலில் ஒய்ஃப் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. கணவன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, எனக்கு தனியாக போகிறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்ல, சரி கைஸ் நீங்கள் பாருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியாக போயிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணோம், ஏதோ ஒரு விசித்திரமான சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் மட்டும் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. போய் பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லோரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தாங்க தெரியுது, இந்த ஹனிமூன் கப்பல் இருக்காங்க இல்லையா, காரணமே இல்லாமல் கைத்தை எடுத்து மாட்டி தூக்கில் தொங்கி இருந்திருக்கிறாங்க. உடனடியாக எல்லோரும் அந்த இடத்துக்கு போய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நல்லா இருந்த கப்பல், புதுசாக கல்யாணமானவங்க, இவங்க ஏன் சம்மந்தமே இல்லாமல் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரண்டு போயிடுறாங்க. அண்ட் அடுத்து யாரோடைய உயிர் போகுது அப்படின்றத நினச்சி ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க. டாக்டர் சுதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்து பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த சாவியெல்லாம் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா வேதா கிட்ட நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, வேதா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேதா இந்த ஸ்டாண்டப் காமெடியனா மாறதுக்கு முன்னாடி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு பொண்ணு வேதா கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த டைம்ல வேதாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. உடனடியாக 10 லட்ச ரூபாய் கட்டணும் அப்படின்ற நிலையில 10 லட்ச ரூபாய் பணம் இவங்க கிட்ட இல்ல. அதனால தமிழ் செல்வி கிட்ட சொல்லி பேங்க்ல இருந்து அந்த பணத்தை எடுக்க சொல்லி இருக்காங்க. நாளைக்கு காலையில கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. வேதா நம்பிக்கையான ஆள் அப்படின்றதுனால தமிழ் செல்வி அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த டைம்ல இன்ஸ்பெக்ஷன் வந்து தமிழ் செல்வி மாட்டிக்கிட்டாங்க. தமிழ் செல்வி பேங்க் அமௌண்ட்டை எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பி இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல கூட வேதா என்னாலதான் அவன் இந்த தப்பை பண்ணா அப்படின்னு வாயை திறக்கவே இல்லை. மன உளைச்சலுக்குள்ளான தமிழ் செல்வி அதுக்கப்புறம் இறந்து போய் இருந்திருக்காங்க. இப்போ ஆண்டி பாத்தீங்கன்னா அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆண்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சன்னி. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனா சன்னி என்ன பண்ணிருக்கானா, ஆண்டியோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். ஆண்டிக்கு சன்னி மேல தாங்க கோவம், கேர்ள் ஃப்ரெண்டு மேல கிடையாது. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டு ஆண்டியோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் மாதம் தான் ஆகுது. ஆனா சன்னி வாழ்க்கையில வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நீ வந்து என்னை பத்தி நினைச்சிருக்கணும்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணதை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து பட்டுன்னு போட்டு தள்ளிட்டாருங்க. இதுக்காக ஒரு ஜெயிலுக்கும் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டி தன்னோட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வெளியே வந்திருக்கிறாருங்க. ஆக்சுவலா எல்லாரும் என்ன கிரிமினலா பாக்குறாங்க, ஆனா நான் பண்ணது சரின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஆண்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரோட கண்ணுமே பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசர் பிரபாகர் பக்கம் திரும்புதுங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பிரபாகர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. வழக்கம் போல இந்த பிரபாகர் ஸ்டேஷன் டியூட்டிக்கு போயிருக்கும்போது அப்போ சாகர் அப்படின்ற ஒரு நபர் வந்து இந்த பிரபாகரனை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாருங்க. அப்போ ஒரு ஃபைலையும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஊர் எல்லையில இல்லீகலா மணல் கடத்தல் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி மணலெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வந்து ஊருக்கு பெரிய பிரச்சனையா அமைஞ்சிரும். இதை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் இதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்னு சாகர் சொல்றாருங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபாகர் என்ன பண்ணுறாருனா, அது சம்மந்தப்பட்ட நபருக்கே ஃபோனை போட்டு இந்த மாதிரி சாகர்னு ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாரிங்களுக்கெல்லாம் பர்மிட் கொடுத்து வெளியே அனுப்புறது நீ தான், நீயும் இந்த பிஸ்னஸில் பார்ட்னர் தான், என்ன பண்ணலாம் அப்படின்றத நீயே முடிவு பண்ணுக்க, உன்னோட அக்கௌண்ட்டுக்கு 10 லட்ச ரூபாய் வந்துடும் அப்படின்னு சொல்ல, இந்த பிரபாகர் என்ன பண்ணுறாருனா அங்கே ஸ்டேஷனில் வச்சு இந்த சாகர் அப்படின்ற அந்த நபரை போட்டு அடின்னு அடிச்சே சாவடிச்சிருந்துருக்கிறாருங்க. ஸோ இந்த குற்றத்திற்காக தான் இவர் இந்த பில்டிங்க்கு வந்திருக்கிறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த கதையை சொல்லி முடிக்கும் போது ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருந்த ஆண்டி ரொம்பவே எமோஷனல் ஆகிறாரு. திடீர்னு உள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. இவன் என்ன இப்படி விசித்திரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து ஷாக்காக, அப்போதாங்க இந்த படத்தோடைய மிகப்பெரிய ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. இது வரைக்கும் இங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளானட் இன்சிடென்ட். அதாவது இது வரைக்கும் செத்து போனதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, யாருமே செத்து போக கிடையாது, செத்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எல்லோரும் ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் பக்காவா பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணி இருந்திருக்கிறாங்க. இங்க வந்து எல்லாருமே இங்க ஒரு ஈவெண்ட் நடக்க போறதா சொல்லி காசு கொடுத்து இன்வைட் பண்ணதுனால வந்ததா சொன்னாங்க இல்லையா. இந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா, இந்த இடத்துல இல்லீகலா ஒரு சம்பவம் இன்னைக்கு ராத்திரி நடக்க போது, நீங்க போனா மட்டும்தான் அதை தடுக்க முடியும் அப்படின்னு இன்ஃபார்மர் மூலமா இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. அதை கேட்டு தான் கைஸ் இந்த இடத்துக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு.
இங்கே வந்த எல்லோருமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத ஆட்கள் அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம். ஆனால் இவங்க எல்லோருமே ஒரே ஃபேமிலியை சார்ந்தவங்க தான். என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாகர் அப்படின்ற ஒரு நபரை இந்த போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சு கொலை பண்ணார் இல்லையா, அந்த சாகர் வேற யாரும் கிடையாது, டாக்டர் சுதா அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய பையன் தாங்க. சிங்கிள் பேரண்டாக இருந்து பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தி பையனுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கான பிளானை பண்ணியிருக்காங்க. வீட்டில் அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கும்போது சாகர் ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வரவே இல்லைங்க. இந்த வேதா, இந்த சாமியார், ஹனிமூன் கப்பல், அசோக்கு, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாமா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரியான முறை தான் வருது சாகர் அப்படின்ற நபருக்கு. இந்த கான்செப்ட் ராஜுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட்டை வந்து நல்லா கவர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டை விட்டு வெளியே போன இந்த சாகர் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு தகவல் வருது, சாகர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. பிணவரையில் பணத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போன டாக்டர் சுதா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய ஒரு காயத்தை கவனிக்கிறாங்க. அது குச்சியால் அடித்த காயம் மாதிரி இருக்குது. சந்தேகம் வந்து கேள்வி கேட்கும்போது யாருமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஆக்சிடென்ட்னு சொல்லப்படுற தன்னோட மகனோடைய மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா வந்து டாக்டர் சுதா நினைக்கிறாங்க. அது என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அதை எதிர்த்து போராடுறதுக்கு இவங்க கிட்ட தெம்பில்லை. பயங்கரமாக வீட்டில் வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து மகனுக்கு இறுதி சடங்கு நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக கல்யாணம் பண்ண வேண்டிய மகனுக்கு இப்போ இறுதி சடங்கு பண்ண வேண்டியதாக போச்சு. மன உளைச்சலுக்குள்ளான டாக்டர் சுதா பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் உட்காந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற, ரொம்ப கஷ்டப்பட்டு என் பையனை நான் வளர்த்தினேன், என்னோட புருஷனை 2 வருஷத்தில் நீ எடுத்துக்கிட்ட, இப்போ மகனுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கலாம்னு நினைக்கும் போது பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவன் சிலையில் பார்த்தீங்கன்னா தலையாக அடிச்சுட்டு அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படியே மயக்கம் போட்டுட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த வீரஜ் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, என்னம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க, உங்களை நான் ரொம்ப நேரமாக கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல நம்ம சுதா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. நான் யார் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற கலெக்டரு, எனக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால தான் டான்ஸ் ஆடுறதுக்காக வந்தேன், நீங்கள் என்னன்னு என்கிட்ட தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுதா நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீரஜ் அப்படின்ற நபர் வேற யாரும் கிடையாது, ஆண்டி அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்தார் இல்லையா, அவர் தான் கைஸ். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சுதா சொல்லியிருக்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரூமில் இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மகனை வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் கொன்னாரு, பட் அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது, அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ட்டு. அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய டாக்டரும் இந்த மாதிரி வழக்கையெல்லாம் என்கிட்ட அனுப்பி வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஃபோனில் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சுதா கேட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கலெக்டர் வீரஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுதாவோட வீட்டுக்கு வந்து இந்த ஃபேமிலி மெம்பர் கிட்ட பேசுறாரு. என்கிட்ட பக்காவான ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் படி நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தண்டனை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்ல, நீங்க கலெக்டர் தானே, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல, நீங்களே ஆக்ஷன் எடுக்கலாம்ல அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும், ஆனால் எவிடன்ஸ் இல்லை, எவிடன்ஸ் இல்லாமல் பவர்ஃபுல்லான ஆட்களை நம்மளால எதிர்க்கவே முடியாது. அதனால என்கிட்ட இருக்கக்கூடிய பிளானை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வைக்க முடியும், அதை ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸாக மாற்றி சப்மிட் பண்ணி இந்த குரூப்புக்கே தண்டனை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி பிளானை சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் இந்த போலீஸ் ஆஃபீஸரை பிளான் போட்டு ஒரு இடத்துக்கு வர வைக்க போகிறோம், நீங்கள் நடிக்க போகிறீங்க, அந்த நடிப்பில் கொஞ்சம் பிசுறு இருந்தாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிருவாரு, ஏன்னா அவர் வெல் ட்ரைன்டான போலீஸ் ஆஃபீஸர். அதை மைண்டில் வச்சுட்டு இதை பண்ணுங்க, நம்ம நினைக்கிறது மட்டும் கரெக்டாக நடந்தது அப்படின்னா இந்த குரூப்புக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு தயாராக இருந்திருக்கிறாங்க. ஸோ நினச்ச மாதிரியே இவங்க அந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறாங்க. இங்கே வந்த எல்லாருமே அவங்க பண்ண கிரைமை ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க அப்படின்னு நம்பின இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் பண்ண அந்த கிரைமையும் ஒத்துக்கிட்டாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹிடன் கேமரா வச்சு ஆடியோவோட பக்காவாக ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதிலிருந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்னால தப்பிக்கவே முடியாது. இப்போ இந்த கலெக்டரை பார்த்து நம்ம சுதா கையெடுத்து கும்பிட்றாங்க. என்னோட முதல் கேஸே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாருங்க. இதோட இந்த படம் முடியுது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நபர் போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணி அவரை கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதை ரிப்போர்ட் பண்ண ஜேர்னலிஸ்டையும் பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கிறாங்க. நியூஸ் ஆர்டிக்கலை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க போல. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.